வாழ்க வளமுடன். அன்பர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலையும் சந்திப்பதிலையும் மிகுந்த மகிழ்ச்சி. முகூர்த்த நாளாக இருந்தால் கூட நிறைய அன்பர்கள் வந்திருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரு சிறிய சிந்தனையை எடுத்துக்கொண்டு நம்ம நிறைவு செய்து கொள்வோம். இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான ஒன்றுங்க. ஏன் நாம பிறந்தோம், எப்படி இங்க வந்தோம், எங்க போக போறோம், இதுக்கெல்லாம் விடையே கிடையாது. ஆனா வாழுகின்ற காலகட்டங்கள்ல இன்பம் துன்பம் அப்படிங்கிறத மனிதன் அனுபவிக்கிறான். இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. இப்ப இந்த வாழ்க்கையிலிருந்து மனிதன் இன்பத்தையும் தவிர்க்கணும், துன்பத்தையும் தவிர்க்கணும். அது இயலாத ஒன்று. ஏன்னா இன்பத்தை நாடுகிறான், ஆனா துன்பம் வந்து சேருகிறது. இந்த இரண்டையும் தவிர்க்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது ஒரு சாதாரண மனிதர்கள். அப்போ உணர்ந்த ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இன்பம் துன்பம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் இயல்பானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா அங்கு வருத்தப்படுவது மனம். உடல் துன்பம் இருக்குது, அதை அனுபவித்துதான் ஆக வேண்டாம். மனம்தான் துன்பம் எடுக்குது, மனம்தான் அங்க வருத்த நிலைக்கு செல்கிறது. அப்ப அதை எப்படி மனம் எடுத்துக்கொள்ளுகிறது அப்படிங்கிறதுலதான் இருக்குது. அப்ப ஏற்றுக்கொண்டால் அது துன்பம் இல்லை. ஏற்றுக்கொள்ளாத பொழுது, அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அது பெரும் துன்பமாக, துயரமாக மாறிவிடுகிறது மனிதனுடைய வாழ்வில். அப்போ இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னா மனிதன் தன்னுடைய மனநிலையை அமைதி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்ப அந்த அமைதி நிலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சில புரிதல்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பட வேண்டும். அங்குதான் குருமார்கள் வர்றாங்க. இப்போ இந்த குருமார்களும் சரிங்க, எல்லாருக்குமே கிடைத்து விடுவதில்லை. நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் சொன்னேன், மனவளக்கலையில் வேதாத்திரி மகரிஷியினுடைய சீடர்களாக நாம இருப்பதுல மிகுந்த புண்ணியம் செய்தவர்கள். அவர் நமக்கு குருவாக கிடைத்திருக்கிறார். ஏன்னா அந்த குரு இல்லை அப்படின்னு சொன்னா கோடி கோடி கோடியில ஒருத்தர் தான் இயல்பாக குருவாக மாற முடியும். ஆனா அந்த குருமார்களுடைய வழிகாட்டுதல் என்பது இல்லாமல் வருவது என்பது கோடி கோடியில் கோடிகள் ஒருத்தர். ஆனா நமக்கெல்லாம் வழிகாட்டுதல் இருக்குது, குரு மூலமாக வழிகாட்டுதல் இருக்குது. அப்ப இந்த வழிகாட்டுதல் என்பது கிடைக்க பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த அமைதி நிலையை தேட ஆரம்பிக்கிறாங்க, அமைதிக்கான வழிமுறையை தேடாம. ஏன்னா இட்ஸ் கைடன்ஸ் ஃப்ரம் த குரு. அன்பர்களே, அப்ப இந்த வாழ்க்கை என்பது ஷார்ட் பீரியட். இன்னைக்கு கூட எங்க வீட்டுல சொன்னாங்க, இப்பெல்லாம் அப்படியே காலம் பறந்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தான் நான் காலண்டர் திருப்பி போட்டேன். சென்னையில இருந்து வந்ததுனால இன்னைக்கு தான் காலண்டர் திருப்பி போட்டேன். ஜூன் மாசம் வந்துடுச்சு. 25 பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள ஜூன் வந்துடுச்சு. அப்படி அப்ப காலம் என்பது வெகு வேகமாக சென்று கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் என்பது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது. அப்ப அந்த நிகழ்வுகள் நமக்கு இன்பத்தை கொடுக்கலாம், துன்பத்தை கொடுக்கலாம், அமைதியை கொடுக்கலாம், பேரின்பத்தையும் கொடுக்கலாம். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா மனிதன் இந்த இயற்கை நியதியை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இயற்கை நீதியை புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதுவே புதிர். ஏன்னா மகிழ்ச்சி சொல்றாங்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னு சொல்லி. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா ப்ரூஃப் இல்லை. தேர் இஸ் நோ ப்ரூஃப். மகரிஷி அவர்கள் அதான் அவங்க கடைசி காலகட்டத்தில் சொன்னாங்க, நான் சொன்னது சரியாக அமையுமாயின் அது ஆறாவது அறிவு, இல்லைன்னா கற்பனைன்னு விட்டுருங்க அப்படின்னாங்க. இப்ப நாம அதை ஆராய்ச்சி செய்து
நம்ம அனுபவத்துல கொண்டு வந்து அவர் கொடுக்கிற தத்துவங்கள், செயல்வழி தத்துவம், மற்ற தத்துவங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது 6வது அறிவுக்கு அவருக்கு எட்டியது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப அந்த குருமாரே பாருங்க எப்படி சொல்றாங்க. அப்போ ஒரு இயற்கை நியதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கையினுடைய தோற்றம், அது எவ்வாறு செயல்படுகிறது, அது ஒரு நீதியை கொடுக்கிறது மனிதனுக்கு. அதுதான் உண்மை. ஒரு மனிதனுக்கு நீதியை கொடுக்கும். அதாவது இயற்கை நியதி என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். மகரிஷி அத அந்த நியதிப்படியில் வாழ்வது அப்படிங்கறதான் மகரிஷி அவர்கள் 2 ஒழுக்க பண்பாடுன்னு கொடுக்கிறாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யும். இந்த இயற்கை நீதியில் இந்த இயற்கைக்கு ஒப்ப வாழ்வு, அது பிறழாமல் வாழ்வு. அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இயற்கை. இந்த சென்ற வாரம் என்னுடைய பேரன் இங்க வந்திருந்தா, அந்த ஸ்கூட்டர் வந்து எப்பவுமே நிறுத்தியிருப்பேன். மேல முன்னால ஷெட் மாதிரி போட்டிருப்பேன். எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். முன்னால ஷெட் மாதிரி போட்டிருப்பேன். மழை தண்ணி விழாம இருக்கிறதுக்காக அந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறேன். அவ சொன்னா, தாத்தா உள்ளுக்குள்ள குப்பை கிடக்கு அப்படின்னா. பார்த்தா ஏதோ குப்பை தெரிஞ்ச மாதிரி இருந்தது, விட்டுட்டேன் நான். இப்ப 1 வாரம் கழிச்சு வந்து இன்னைக்கு நானு ஸ்கூட்டரை எடுக்கிறேன். அது குப்பை இல்ல. ஒரு குருவி வந்து நெட்டு கட்டியிருக்கு. உள்ளுக்குள்ள வந்து கூடு கட்டிடுச்சு. அதாவது இப்போ அந்த லேட்டஸ்டா வந்திருக்குதுங்க. சுசுகி ஆக்சஸ்ல இந்த மொபைல போடுறதுக்குன்னு ஒண்ணு குடுத்துருங்க. அது வேஸ்ட், தேவையில்ல. அதுல வந்து குருவி கூடு கட்டி அருமையா கூடு கட்டி இருக்குது. அதுல 2 முட்டைகள். என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சேன். இன்னைக்கு சாயந்தரம் பாக்குறேன், குருவி வந்து அதுல அமர்ந்துட்டு போகுது. எடுத்து தூர போட முடியாது. இயற்கை அது ஒரு வழி வகுக்குது. அதை எடுத்து தூர போட்டோம்னா அது இயற்கைக்கு மாறாக போயிடும். இப்ப நான் தவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அதை யோசித்தேன். அதை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கறத யோசித்தேன். நைட்டு பூரா அது அடை காத்துக்கணும். பகல்ல போனதுக்கு அப்புறம் நான் தேவை இருந்தா ஸ்கூட்டரை வெளியே எடுத்துட்டு போறேன். ஆனா பாதுகாப்பா கொண்டு வந்து திருப்பி நிறுத்தணும். முட்டையை கொண்டு வந்து நிறுத்தணும். வேற வழி கிடையாது. அதைதான் யோசித்து கொண்டே இருந்தேன். அப்ப இயற்கை பாருங்க, எங்க வந்து கூடு கட்டுதுன்னு பாருங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்ப இன்னைக்கு வந்து எல்லா மதங்களும் இறை மார்க்கம் தான். அது மனித நேயத்தை தான் போதிக்குது. மனித நேயத்தை போதிக்குது. பிறரை கொல்வதற்கோ துன்புறுத்துவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. பெஹல்காம்ல நடந்த சம்பவத்தை பாருங்க. மதத்தினுடைய பெயர். பாகிஸ்தான் மத நாடு. அத மத நாடுன்னு சொல்றதை விட மத வெறி பிடித்த நாடாக இருக்கு. இந்திய மக்களை கொல்வது என்பது அவங்க மதராசல் பள்ளியில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நீங்க இப்படின்னு சொல்லிட்டு அது இயற்கைக்கு முரண்பட்டது. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு சிக்கலை உருவாக்கும். அப்ப அந்த இயற்கைக்கு முரண்படும் பொழுது, இயற்கைக்கு மாறாக போகும் பொழுது, செயல் விளைவு என்பது ஒன்று வருகிறது. அப்ப இங்க என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, இறை நீதியையும் புரியணும், இறைவனையும் புரிய வேண்டும். இந்த 2யும் ஒரு சேர புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்பது யார்? இறை நீதி என்பது என்ன? அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முதல்ல நம்பிக்கை என்பது வர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து வேதாத்திரியன் சொல்றோம், கிறிஸ்தவ மதம் சொல்றோம், இஸ்லாமிய மதம் சொல்றோம், எல்லாமே சொல்றோம். பட் இதை தோற்றுவித்த அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. இயேசுபிரான் அவருடைய சிரமம் உங்களுக்கு தெரியும். சிலுவையில தான் அறைஞ்சாங்க. ஆணியில அறைஞ்சாங்க. அவர் அந்த போதனையை கொடுப்பதற்கு எவ்வளவு சிக்கல் இருந்துச்சுன்னு பாருங்க. இந்து மதத்துல ஆதிசங்கரர் ஆகட்டும். ஆதிசங்கரர் காலம் வந்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது. சின்ன வயசுல அவர் உயிரிழந்துட்டார். ஆனா இந்த சின்ன வயசுக்குள்ள இந்தியாவுக்குள்ள சுத்தி 4 மடங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்ப எப்படி நடந்து போயிருப்பாருன்னு பாருங்க.
அத்வைத தத்துவத்தை கொடுத்துட்டு போயிட்டார். நபிகள் நாயகம் அவரு சிலை வழிபாட்டு இருந்த காலகட்டத்திலிருந்து மாறி சிலை வழிபாடு வெறுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வர்றாரு. அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் உண்டு. அவரை கொல்வதற்கு முயற்சி பண்ணாங்க. அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த இயற்கை நீதி உணர்ந்த பொழுது, இயற்கை அந்த மார்க்கத்தை உணர்ந்த பொழுது, அதை மக்களுக்கு கொடுப்பதுலதான் முன்னோட்டம் கொடுக்கணும். அவங்க முயற்சி செய்த அவங்களுக்கு வந்து நம்பிக்கை என்பது இல்ல. அவங்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை மக்களிடம் கொடுக்கிறார்கள். ஒரு மார்க்கத்தை கொடுக்கிறாங்க. அப்ப இங்க மனிதனுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை என்பதுதான் முதல்ல வர வேண்டும். அப்போ இன்னைக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவங்க சுதந்திரத்து மாற்றல், முதல்ல அவங்க கொடுத்த ஆதியன்னு பரம்பொருள்மை எழுச்சி பெற்றது, பின்னால வரும் பொழுது சூழ்ந்தெழுத்து மாற்றல், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு வர வேண்டும். இதுல வந்து முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கை வர வேண்டும். என்னைய அது சூழ்ந்தெழுத்து மாற்றல், என்ன அது காந்தம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை இல்லாம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை உணர்வதற்கும் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாகி விடுகிறோம். அப்போ அவர் கொடுத்த அந்த தத்துவத்துல முதல்ல நம்பிக்கை என்பது வர வேண்டும். சரி, நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமான்னு கேட்டா அப்படி இல்லை. அடுத்து அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் விளக்கம்னு கொண்டு வர்றாங்க. சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய் அப்படிங்கிற. அப்போ புருவத்தோட தொட்டு கொடுத்துட்டாங்க. புருவத்தை தொட்டு கொடுத்தா இங்க வந்துரும்னு சொன்னா, ஆட்டையை தொட்டா வந்துருதான்னு கேட்டா, வந்துருமான்னு கேட்டா வரும். அப்ப நம்மளே சுயமாக ஆராய்ச்சி செய்து இந்த இடத்துல தவம் இருந்து 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 பழகி 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 இந்த இடத்துல ஆற்றல் குவியுது பாருங்க. குவிந்தா என்ன ஆகும்? புருவம் மேலெழும்பும். அப்போ மகரிஷி சொன்னது சரி. அதான் நம்பிக்கை. அடுத்து விளக்கம். அதுதான் மகரிஷி சுய சிந்தனைன்னு சொல்றாங்க. அந்த விளக்கத்தை பெற வேண்டும். ஏன் இங்கு எழுச்சி பெறுகிறது உயிரினுடைய மையம்? இதெல்லாம் நம்ம சுயமாக கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா மனிதனால முடியாது. அதனாலதான் சொன்ன குருமார்கள் என்பது அவசியம். அப்போ அங்கு உறங்கி கிடத்த அந்த குண்டலினி என்பது உறங்கி கிடக்கக்கூடியது. அது புலன் மயக்கத்துல இருக்கும். புயல் மயக்கத்தில் இருக்கும் பொழுது சுய சிந்தனைக்கு அது வராது. அதனாலதான் மேல் எழுப்பி கொடுக்கிறாங்க. நம்மளுடைய குருமார்கள் மேல் எழுப்பி கொடுக்கிறாங்க. அப்ப கீழே இருக்கும் பொழுது அது 6 குணங்களுக்கும் புலனின் மயக்கத்திலே சென்று கொண்டே இருக்கும். புலன் மயக்கத்திலே சென்று கொண்டே இருக்கும். அதை நீக்கி இங்க கொண்டு வந்து மகரிஷி ஞானிகள் நமக்கு மேல உயர்த்தி அதை குண்டலினி யோகம் என்ன அருள் தந்தை அவர்கள் நமக்கு கொடுக்கிறாங்க. அப்ப அதுல நம்ம விளக்கம் பெற வேண்டும். எதற்காக குண்டலினி, ஏன், எப்படி சொன்னாங்க? அப்ப நம்ம அனுபவித்து பார்க்கும் பொழுது ஒரு அருகண சீரமைப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அருகண சீரமைப்பை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது அப்படிங்கறத பார்க்கணும். உடனே அமையாது, உடனே கிடைக்காது. அது நீங்க அமைத்து பார்க்கணும். வாழ்க்கையில் அருகுணங்கள் சீரமைத்துக் கொண்டு கொஞ்ச நாட்கள் வாழ்ந்து பார்க்கும் பொழுது எப்படி ஒரு அமைதி நிலை கிடைக்கிறது அப்படிங்கறத பாருங்க. ஒரு ஈகை கொடுத்து பாருங்க, மகிழ்வு இருக்கும். ஒருத்தருக்கு, ஒரு வயசானவருக்கு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கிறார். பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாம, ஐயா தெரியாம வந்து இறங்கிட்டேன், பஸ்ஸுக்கு காசு இல்லை, எந்த ஊருக்கு போகணும்? சென்னையில இருந்து கோயம்பேட்டில் நிற்கிறார். சென்னையில இருந்து நான் வந்து காஞ்சிபுரம் போகணுங்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? 5 ரூபா தான் இருக்கு. நீ எவ்வளவு வேணும்? 10 ரூபா வேணும். இந்தாங்க 20 ரூபான்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இல்ல பஸ் டிக்கெட்டே எடுத்துட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அன்னைக்கு மனசுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இனம் புரியாத ஒரு உயர்வு, இனம் புரியாத ஒரு மகிழ்வு. அப்போ நீங்க அந்த அருகுணத்தில் வாழ்கிறீங்க. அருகுண சீரமைப்பில் வாழும் பொழுது உடலும் உள்ளமும் மேன்மை அடைகிறது. அதை அனுபவித்து பார்க்க வேண்டும். தவம் செஞ்சு கோபம் வரும், வராம இருக்காது. நான் கூட சமீபத்துலதான் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சினம் வந்துச்சு எனக்கு. அந்த சினத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அது பல நாள் தவத்தை அழித்து விடுவதை என்னால உணர முடிஞ்சது.
பல நாள் தவத்தை அதை அழிச்சிடுது. மறுநாள் காலையில அன்னைக்கு ஈவினிங் நான் சினப்பட்டுட்டேன் கொஞ்சம். அப்புறம் சரி பண்ணிக்கிட்டேன்னா கூட, ஆனா அந்த சினம் வந்து என்னுடைய ஒரு வார தவத்தை முற்றிலுமாக அழித்து விட்டது என்னால உணர முடிந்தது. அப்போ ரெகுலரா சினப்பட்டு கொண்டு இருப்பவர்களுடைய எனர்ஜி என்ன ஆகும்னு பாருங்க. நம்மளுடைய நம்முடைய அருள்நிதி ஜெயந்தி சென்னையில இருந்து அவங்க நேத்து ட்ரெயின்ல வரும்போது பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பையன் டாக்டர். அவரை கொண்டு போய் எமர்ஜென்சி வார்டுல போட்டிருக்காங்களாம். நேத்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க. எமர்ஜென்சி வார்டுல வர்றவங்களை எல்லாத்தையும் உள்ள எடுக்கணும். பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, வர்றதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துல இறந்து போறாங்க. ஹார்ட் அட்டாக் 40 வயசு 20 வயசுலாம் ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க. 20 வயசு 40 வயசுல எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி. 75 வயசுல ராஜேஷ் இறந்தாருன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம், நடிகர் ராஜேஷ். ஆனா 40 வயசுல இருக்கிறாங்க. அருகுண சீரமைப்பு இல்லை. அது இல்லாததனுடைய விளைவு இந்த மனித குலம் பேரழிவை தன்னைத்தானே அழித்துக் கொள்வது, பிறரை அழித்துக் கொள்வது, தன்னுடைய அமைதியை கெடுப்பது, குடும்ப அமைதியை கெடுப்பது, இந்த அளவில் தான் சென்று கொண்டே இருக்குது. அப்ப அதை உணரணும்னு சொன்னா ஒரு விளக்கம் பெற்று அதை நடைமுறைப்படுத்தி அதை அனுபவித்து பார்க்க வேண்டும். வீட்டுல கோவப்படுறாங்க, பொறுமையா இருந்துப்பா. நான் இந்த ஸ்டாண்ட் எங்க வச்சிருந்தேன், போன வாரத்துல தேடிடுங்க. போன வாரம் நான் சென்னை கிளம்பும் போதே காணும் ஸ்டாண்ட். ஏன்னா பேரமார் வந்திருந்தாங்களா, அந்த ஸ்டாண்ட் எடுத்து விளையாடுவாங்க. காணும்ட்டு இருந்தேன் நான். அப்ப இன்னைக்கு வீட்டுல அவங்க வந்துட்டு, பொறுமையா இருங்க, அங்கதான் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு. இப்ப என்னுடைய அவசரம் ஸ்டாண்ட் தெரியல, ஆனா அவங்க பொறுமையா அந்த கையை காட்டினாங்க, அந்த பாருங்க அந்த பக்கத்துல அங்கதானே அங்க இருக்கு அப்படின்னு. அப்ப அமைதி நிலையில் தான் அது கிடைக்குது, அவசர நிலையில் கிடைப்பதில்லை. அது உண்மை. அது நான் உணர்ந்தேன். நம்ம தேடணும்னா காணும்னு தேடின அவசரத்தில் தேடிட்டு இருந்தோம். அவங்க அமைதியா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க, கிடைச்சது. இப்படித்தான் நிகழுங்க. இதுதான் வாழ்க்கை. அமைதியாக இருக்க வேண்டும். இன்பம் துன்பம் அமைதி. அந்த அமைதி நிலைய வாழ்க்கையில் we have to implement. அதை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணணும். விட்டு கொடுத்தல், பொறுத்து போதல், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நாம வந்து இன்பம் துன்பம் அந்த அமைதி நிலையை கொண்டு வந்தா தான் இறை உணர்வுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம செல்ல முடியும். அது ஒரு பேரின்ப கழிப்புங்க. அது ஒரு பேரின்ப கழிப்பு. அதை கொஞ்சம் தொட்டுட்டாலே போதும். இப்ப காலையில தவத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே, ஐயா நல்லா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குங்கிறாங்க. ஓகே, அந்த நிலையை எப்பொழுதுமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிக்கு நம்ம போனோம். கண்ணை மூடணும்னு சொன்னா எனக்கு வந்து பிரபஞ்சம் தெரிகிறது. எனக்கு கண்ணை மூடிட்டோம்னு சொன்னா எனக்கு சுத்த வெளியே தென்படுகிறது. எப்பொழுதும் நான் பிரபஞ்சத்திலே இருக்கேன். நான் ஒரு காலத்துல மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, மகரிஷி அவங்க வந்து அப்படித்தானா, அவங்க எப்போதுமே அந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே இருப்பாங்களாமா, சக்திகளத்துக்குள்ளேயே அந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருப்பாங்க ஒரு காலத்துல சொன்னாங்க. பட் இப்ப நாம அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்ப நாமளும் அதே முயற்சிக்கு வர வேண்டும். நம்ம கண்ணை மூடிட்டோம்னு சொன்னா சக்திகளம், இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனோம்னு சொன்னா சிவகலம், சும்மா இருக்கும்போது கூட கண்ணை மூடிட்டோம்னு சொன்னா சிவகலம் இல்ல சக்திகள் இருக்க முடியுதான்னு முயற்சி பண்ணும். ஏன்னா அந்த பேரின்ப கழிப்புக்கு வந்துட்டோம்னு சொன்னா, அதான் மாதிரி சொல்றாங்க, இறைவனோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில வெளிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நிறைவு என்பது மனித வாழ்க்கையில் அப்பந்தான் வருது. அந்த நிறைவு என்பது, அப்ப அந்த நிறைவு என்பது எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா, இன்ப துன்பம் தாண்டி அமைதி நிலையில் அந்த பேரின்ப நிலையை உணரும் பொழுதுதான் அந்த நிறைவு என்பது வாழ்க்கையில் வருகிறது. we should be ready. நான் வந்து இந்த வாழ்க்கை முடித்துக் கொள்வதற்கு எனக்கு இப்போ யமன் வந்தான்னு சொன்னா ஐ எம் ரெடி டு கோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு நாம தயாராக இருக்கணும். ஆனா மனசுக்குள்ள இருக்கணும், செய்ய வேண்டிய கடமைகளை முடிச்சிடணும், செய்ய வேண்டிய பணிகளை முடிக்கணும். என்னென்ன பணிகள் இருக்குது அப்படிங்கிறத குறிச்சு வைங்க. இந்த பணிகள் நிறைவேறணும்னு சொன்னா இரையாற்றல் அதுக்கு முன்னால நம்மளை கூப்பிடாது. ஆனா உடல்நல சரியா வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா வைத்துக்கொண்டு இந்த பணிகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முடிச்சிடும். ஆதிசங்கரர் எத்தனை வயசுல முடிஞ்சார்? 37 இயர்ஸ் சொல்றாங்க.
அதுக்குள்ள 4 மடம் கட்டிட்டாரு இல்லைங்களா? அதை முடிச்சிட்டு தானே போனாரு. இன்னைக்கு மடங்கள் வந்து எவ்வளவு உயர்ந்து இருக்குது. இன்னைக்கு அத்வைத தத்துவத்தை எவ்வளவு பேசுறோம். தன்னுடைய பணியை முடித்து விட்டு சென்றார் பாருங்க. அதான் நிறைநிலை என்று சொல்லக்கூடியது. நண்பர்களே, அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்பிக்கை இருக்கணும், விளக்கம் இருக்கணும். அந்த முழுமை என்பதை நமக்குள் உணர வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கை. இட்ஸ் சைக்கிள் ஆஃப் லைஃப். நீங்க ஆரம்பத்துல சொல்லுவோம் இன்பம் துன்பங்கிறது தான் வாழ்க்கை. அங்க என்ன இருக்குது? இன்பம் துன்பம் இருக்குது. நல்லா சாப்பிடுறோம், கேஸ் ப்ராப்ளம், துன்பம் அனுபவிக்கிறோம். அப்புறம் அத அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தின் மூலமாக ஆராய்ச்சி செய்து ஒரு தெளிவு முடிவு ஏற்படுகிறது. அளவா சாப்பிடுறோம், இன்பத்தை தக்க வைத்துக் கொள்கிறோம், பாதுகாத்துக் கொள்கிறோம், சமுதாயத்திலிருந்தும் பிற உயிர்களிடமிருந்தும் பாதுகாத்துக் கொள்கிறோம், ஒழுக்க வாழ்க்கை வாழ்கிறோம். ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்து நம்ம என்ன பண்றோம்? இறைவனை தேடுகின்றோம். அந்த கடைசியில தான் அறித்தந்தவர்கள். அது அறிவு நிலை படிகள்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை, விளக்கம், முழுமை பெறுன்னு சொல்லி அறிவு நிலை படிகள் தான். அந்த நிலைக்கு நாம வந்து விட வேண்டும். அப்ப இறுதியாக அந்த இறைவனை தன்னுள் உணர்வாக பெறுதல் அப்படிங்கிறது தான் மனித வாழ்வின் லட்சியம் என்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த உடல் தயாராகணுங்க. இந்த உடலில் இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, மனதில் அமைதியும் உண்டு. அந்த அமைதி நிலையில் தேடும் பொழுதுதான் அந்த பேரின்ப களிப்பு என்பது வருகிறது. அதையும் உணர வேண்டும். அதற்குத்தான் இந்த மனித பிறப்பு. மற்ற பிறப்புகளுக்கு இல்லாத ஒரு சௌகரியம் இந்த மனித பிறப்புக்கு இருக்குது. கண்ணை மூடி அமர்ந்து அகக்காட்சியில் உங்களால் அதை காண முடியும். மற்ற மிருகங்களுக்கு, விலங்கினங்களுக்கு அது இல்லை. அதனால அன்பர்களே, த பர்பஸ் ஆஃப் த லைஃப், வாழ்வினுடைய நிலை, நிலை என்பது இதுதான். அதற்கான ஒரு முயற்சியில் தான் நம்ம சென்று கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் விரைவில் வாருங்கள், விரைவில் வாருங்கள். நீங்க எந்த வயது இருந்தாலும் சரி, விரைவில் அதை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கூறி, இதுகாறு செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.